அது செம டென்ஷனாக இருக்காங்க. ஒரு வாரத்தில் நான் வெளியே போகணுன்னு சொல்கிறாளே பொன்னி, அதுவும் சக்தி வாயில சொல்ல வச்சிட்டாளே, இதை சும்மாவே விட மாட்டேன், இந்த பொன்னியை நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளோ நாள் போனால் போதும் விட்டு வச்சுருந்தேன், இவளை விட்டு வச்சுருக்கிறது எனக்கு தான் ஆபத்து, நான் வீட்டை விட்டு போகணுமா, அதுவும் சக்தி வீட்டை விட்டு போகணுமா, நான் எக்காரனை கூட சக்தி வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசனையாக இருக்காங்க. பொன்னி, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொன்னி, பாவம் பிரீத்தி, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எனக்கும் புரியுது சக்தி, உங்கள் ஃபீலிங் எனக்கு புரியாமல் இருக்குமா, பாவம் தான் பிரீத்தி, வேறு என்ன பண்ணுறது, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க இந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் பிரீத்தி இதை நல்லா புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் கவலைப்பட புரிஞ்சுப்பாளா, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பொண்ணு யோசிக்கிறாங்க, எப்படியாவது பிரீத்தி வெளியே அனுப்பணும், ஒரு வாரத்தில் வெளியே அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பிரீத்தி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னது, அதே மாதிரி நம்ம வந்து சக்தி சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி இந்த பொண்ணி வந்து உன்னோட கிரிமினலாக ஏற்பாடுருக்கே அப்படின்னோடனே, அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல, இந்த பொண்ணி வந்து எவ்வளோ வேலை செய்கிறா பார்த்தியா, 2 ஆளுங்களை செட் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு என்னை வெளியே அனுப்பதுக்காக வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. ஆமாடி, அன்னைக்கு கூட 2 ஆளுங்களை வந்து அவள் அனுப்பினா அப்படின்னு சொன்னோன்னா கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனால் கல்யாணத்தை நிப்பாட்ட பார்த்தால, அதனால் இந்த மாதிரி வேலை இப்போவும் செஞ்சுருக்கா. ஆமாம்மா, அவளோட வேலையாக தான் இருக்கா, உண்மையாகவே இவங்க வந்து போக சொல்லியிருக்க மாட்டாங்க, வந்து இவ தான் வந்து ஆளுங்களுக்கு வந்து வர வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, இவளை சும்மாவே விடக்கூடாதுமா, இவளுக்கு எல்லாரும் முன்னாடி வந்து இவ யாருன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கணும், இவ பண்ண வேலை எல்லாத்தையும் நான் ஆதாரத்தோடு நிரூபித்தா மட்டும்தான் அந்த வீட்டில் நான் இருக்க முடியும், இல்லைனா இவ சொல்படி நான் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா அப்படின்னா. சரிடி, சக்தி தம்பி என்ன சொல்லிச்சு, சக்தி என்ன சொல்கிறாரு, அப்படியே பொன்னி சொன்னது அப்படியே ஒப்பிக்கிறான், அவனுக்கே சொந்த மொழியே கிடையாது அப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. சரிடி, அவர் என்ன பண்ணுவார், வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்தோடனே அவருக்கு என்ன பண்ண தோணும், ஆமாம்மா அந்தளவு வந்து இந்த பொன்னி வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா, இவளை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ என்னடி பண்ண போகிற, வீட்டை விட்டு வெளியே போகிறேன், நான் எக்காரனை கூட வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேமா, சக்தி வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு சான்ஸே கிடையாது, நான் அப்படி வெளியே போகணுன்னா பொன்னி முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து சக்தியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வேன் இந்த வீட்டில், அப்படி நடக்கலைன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்றாங்க. சரி பிரீத்தி, பார்த்து இரு, பார்த்தல பொன்னி எவ்வளோ வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கொடுக்க போகிறாடி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. சக்திக்கும் பொன்னிக்கும் கல்யாண நாளைக்கு அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து கூப்பிடுறாங்க. நிறைய வந்து சம்பிரதாயம் சாங்கியெல்லாம் இருக்குடா, சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அதெல்லாம் பண்ணணும், இன்றைக்கி நாங்களும் வர முடியாது, நாங்களும் அர்ஜென்ட்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கா, அன்றைக்கி கூப்பிட்டு போனாங்களா அதுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சொல்கிறாங்க. ஜெயாவும் அதுக்கப்புறம் சந்திரசேகரும், சரிங்கப்பா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க, நான் பொன்னி கூட போயிட்டு தொடர்ந்து வந்து நான் எல்லா பூஜையும் வந்து பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சரிப்பா நல்லபடி பண்ணி முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து சக்தி கிளம்பிட்டு இருக்காரு. அப்போது பிரீத்தி வராங்க. என்ன சக்தி வேலைக்கு வரலையானோடனே, இல்லை பொன்னி கூட நான் கோயிலுக்கு போகிறேன், இன்றைக்கி கல்யாணம் நாளில், கங்க்ராட்ஸ் சக்தி அப்படின்றாங்க. கங்க்ராட்ஸ் பொன்னின்றாங்க. பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க பொன்னி. அடுத்து வந்து சரி ஓகே, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், அதனால் நீங்கள் வர முடியாது, நீயே பார்த்துக்கோ பிரீத்தி அப்படின்னோட, ஐயோ சக்தி மறந்துட்டியா, ஒரு இம்பார்ட்டண்டான கிளைண்ட் மீட்டிங் இன்றைக்கி இருக்குது, அதை நீ மிஸ் பண்ணிவிட்ட, அப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ நாள் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இன்னைக்கு கிடச்சிருக்கு, என்ன சொல்கிற, எப்போ நடந்தது இது, நேற்று தான் கால் பண்ணி சொன்னாங்க, நான் உனக்கு சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னோடனே, மெயில் அனுப்பிச்சிருந்தாங்களே நீ கூட பார்க்கலையா அப்படின்றாரு. நான் பார்க்கலையேன்னு சொல்லி செக் பண்ண, ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது சக்தி, இதுக்கப்புறம் அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்காது சக்தி, அப்புறம் ரொம்ப கஷ்டம், அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்னோடனே உடனே வந்து யோசிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது. சரி பொன்னியை பார்க்குறாரு. பொன்னி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி கல்யாண நாள், இன்றைக்கி எவ்வளோ பூஜை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குன்னு மாமா சொல்லிட்டு தானே போனார், இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சக்தி அப்படின்றாங்க. இல்லை பொன்னி வேறு வழியே கிடையாது, சரி ஒன்று பண்ணு, நீ கோயிலுக்கு போயிடு, கரெக்டாக 1 மணி நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சக்தி இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்றாரு. தொடர்ந்து வந்து பொன்னி வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த பிரீத்தி விட போகிறதில்ல சக்தி வர்றதுக்கு, எப்படியா சக்தி வர வைக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பிரீத்தி வந்து திகட்டெலாம் பார்த்து போகிறாங்க. இன்றைக்கி உங்கள் கல்யாண நாளைக்கு கண்டிப்பாக சக்தி வரமாட்டார், நீங்கள் 2 பேர் கல்யாண நாளாக கொண்டாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு போகிறாங்க. பிரீத்தி வந்து சக்தி எப்படி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க. அதன்படி வந்து காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் சக்திக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே சக்தி வந்து ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போகணும் வரல, அதனால் பிரீத்தி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. பார்த்தா சக்தி கரெக்டாக கோயிலுக்கு வந்து பொன்னி கூட வந்து அந்த பூஜை எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிக்கிறாரு. இதை வந்து பார்த்துடுறாங்க. பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சக்தி வந்து அந்த டைமில் பொன்னிக்கிட்ட தன்னோட லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதை பார்த்து பிரீத்திக்கு தாங்க முடியல, அப்படியே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நிற்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சேன்னு இது